ஏர் சர்வீஸ் எங்களிடம் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும். கான்டாக்ட் ஐயூப் கான் 9751827872 எருமப்பட்டி நாமக்கல். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி த்தாஹிரீன் வல் முஸ்லிமீன வல் முஃமினீன குல்லிஹிம் அஜ்மஈன். அம்மா பஅத் فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس وقال رسول الله صلى الله عليه وسلم بادروا بالأعمال فتنا كقطع الليل المظلم رواه مسلم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியுமே உள்ளவனாகி அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாக. எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிப்பெறலாது பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி எனது உரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை கொடுத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வினுடைய பெரிய கிருபையால் ரஜபுடைய மாதம் முடிவடைந்து ஷாபானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் நல்ல முறையில் நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த ஷாபானுடைய மாதத்தையும் முழுமையான ஆரோக்கியத்தோடும் அதிகமான நல்ல அமல்களோடும் முழுமையான ஈமானுடைய பேர் ஒளியோடும் அதை முடிவடைந்து கடந்து வருகின்ற ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் அடையக்கூடிய பாக்கியம் நசீபாக்கி தருவானாக. சுகை கொடுத்தான் அல்லாஹ்வினுடையார்களே, நாம் கடந்த 2 வாரங்களாக தொடர்படியாக பேசுவதை போல கியாமத்து நாளுடைய சமீபம், கியாமத்து நாளுக்கு முன்பாக, கியாமத் அதற்கு பின்னால் ஒரு மனிதனுடைய சொர்க்கம் நரகம் வரை உள்ள காட்சிகள் சொங்கை கொடுத்தான் அல்லாஹ்வினுடையார்களே. அதில் நாம் அடுத்தபடியாக பேச வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், கியாமத்தோடைய சமீபத்தில் அதனுடைய இறுதி காலம் எப்படிப்பட்ட கட்டமைப்புள்ள காலமாக இருக்கும், இறுதி காலம் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை பார்க்கின்ற பொழுது 2 விதமான ரிவாயத்துகளும் வந்திருக்கிறது. ஒன்று, கியாமத்துடைய சமீபத்தில் வரக்கூடிய கூட்டத்தார்களை புகழ்ந்து அவர்களுடைய வணக்கங்களை எல்லாம் புகழ்ந்து அவர்களுடைய தியாகங்களை உயர்த்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறுபட்ட செய்திகளை சொல்லியுள்ளார்கள். அதே போல கியாமத்துடைய சமீபத்தில் மக்களுடைய மனோநிலை எவ்வளவு மோசமானதாக மாறிடும். குறிப்பா சொல்லணும்னா, மக்கள்கிட்ட எது மாதிரியான பாவங்கள் எல்லாம் வெளிப்படும் என்ற ரிவாயத்துகளும் செய்திகளும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதில் முதல் கட்டமாக கியாமத்துடைய சமீபத்தில் இறுதி காலத்தில் மனிதர்களிடத்தில் ஏற்படக்கூடிய மோசமான பாவத்துடைய நிலைகள் என்ன, அதை ஏன் தெரிந்து கொள்ளணும்னா, நம்முடைய வாழ்வில் அது ஏற்படக்கூடாது, நம்முடைய குடும்பத்துடைய வாழ்வில் அது ஏற்படக்கூடாது. இதுதான் மிக முக்கியமான தேவையான ஒன்றாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, பாதிரு பில் அஅமாலி ஃபிதனன், குழப்பமான காலம் வருகின்ற பொழுது அமல்களை துரிதப்படுத்துங்கள், அதிகமான அமலை செய்யுங்க, நாளை என்று தள்ளி போடாதீர்கள், அடுத்த வருடம் என்று தள்ளி போடாதீர்கள், அமல்கள் அதிகமா செய்யுங்க. நோன்பு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, நோன்பு வச்சிருங்க. தொழுக வேண்டும் என்று நினைத்தால் தொழுக ஆரம்பித்து விடுங்கள், அமல்களை தள்ளி போடாதீங்க. காரணம் என்னன்னா, கியாமத்தோடைய அந்த இறுதி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அது கடுமையான சோதனைகள் நிறைந்த காலமாக இருக்கும். உதாரணமா நபி சொல்றாங்க,
இரவுடைய ஆரம்ப நேரம் கொஞ்சம் வானத்துல வெளிச்சம் இருக்கும். போக போக என்னவாகும்னா இருள் சேர்ந்து கொண்டே வரும். பெருமானார் சொல்றாங்க, கியாமத்துடைய அந்த இறுதி காலத்திலே இருள்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும், குழப்பங்கள் அதிகமாயிட்டே இருக்கும். உலமாக்கள் கிதாபுல எழுதுவாங்க, ரெண்டு விதமான குழப்பம். ஒண்ணு, தனிநபருடைய வாழ்க்கையில் பிரச்சனை அதிகமாகும், தனிநபருடைய வாழ்விலும் சோதனைகள் அதிகமாகும், முழு உலகத்துடைய நிம்மதிகளும் அது குறைந்து கொண்டே போகும். அதனால அமலை எவ்வளவு அதிகமா துரிதப்படுத்த முடியுமோ துரிதப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப கடைசி காலம் என்பது சோதனைகள் நிறைந்த காலமாக இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலத்தை பற்றி சொல்கின்ற பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ், சயகூனு ஃபி ஆகிரி ஸமான், கடைசி காலத்தில் இப்படி ஒரு கூட்டம் வருவார்கள், கௌமுன், அவங்களுடைய வேலை என்னன்னா கௌமுன் யஜ்லிஸூன ஃபில் மசாஜித் ஹல்கன் ஹலகன், பள்ளிவாசல்கள்ல வட்டம் போட்டு உட்கார்ந்துக்குவாங்க. ஆங்காங்கே வட்டம் வட்டமாக கூட்டம் கூட்டமாக பள்ளிவாசல் உட்கார்ந்து கொள்வார்கள். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் அமர்ந்திருப்பது பள்ளிவாசல் என்றாலும் கூட இமாமஹும் அத்துன்யா, அவர்களுக்கு முன்பாக உலகம்தான் இருக்கும். இருப்பது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல, யோசிக்க வேண்டியது அல்லாஹ்வை பற்றி. ஆனா நபி சொன்னாங்க, பள்ளிவாசலில் இருந்து கொண்டு உலகத்தை பத்தி யோசிப்பாங்க. பள்ளிவாசல் அமர்ந்து கொண்டு இன்று செல்போன்களில் மூழ்கி இருப்பதை போல, பள்ளிவாசல் அமர்ந்து கொண்டு அரசியல் செய்திகளில் மூழ்கி இருப்பதை போல நபி இந்த கூட்டம் எச்சரித்து சொல்றாங்க. இமாமஹும் ஃபித் அத்துன்யா, அடுத்து சொன்னாங்க ஸிக்ருஹும் அத்துன்யா வ ஹுப்புத் துன்யா, பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு கூட அவர்களுடைய தன்மை என்னவாக இருக்கும்னா உலகத்தை பிரியப்படுவார்கள், உலகத்துடைய காரியத்தை பத்தி பேசுவாங்க. வ ஸிக்ருஹும் ஃபித் துன்யா, உலகத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களே தவிர அல்லாஹ்வை பத்தி பேச மாட்டாங்க. பள்ளிவாசல் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை நினைவு கூறணும், திக்ர்கள் செய்யணும், குர்ஆன் ஓதணும், தொழுகணும், இபாதத்திற்கு உண்டான இடம்தான் பள்ளிவாசல். ஆனா கடைசி காலத்துடைய மக்களின் மனோநிலை என்னவாக இருக்கும்னா பள்ளிவாசல்கள் உலகத்தை பற்றி பேசுவதற்கான கூடாரமாக மாறிடும். வியாபாரத்தை பற்றி, அரசியலை பற்றி, உத்தியோகத்தை பற்றி, தன்னுடைய சுய வாழ்க்கை பற்றி, இப்படிப்பட்ட கூட்டமாக நாம் இருப்பதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். எனவே பள்ளிவாசல் அது முழுமையாக இபாதத்திற்கு உண்டான இடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்துடைய நிகழ்வாக எச்சரிக்கையாக சொல்றாங்க. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்தை பற்றி சொல்லும் போது மிக அழகாக சொல்வார்கள், யத்தி அலன் நாஸி ஸமானுன், கியாமத்துடைய அந்த இறுதி காலத்தில் ஒரு காலம் வரும். எப்படிப்பட்ட காலம்னா மா யுபாலு ரஜுல், ஒரு மனிதன் எந்த விதமான பொருட்படுத்த செய்ய மாட்டான், எதை பத்தி கேர் இருக்காது. எதை பத்தி அப்படின்னா மின் ஐன அஸாபல் மாலு மின் ஹலாலின் அவ் ஹராமின், அவன் சம்பாதித்த அந்த பணம், அவனுக்காக வந்த வருமானம், அவனுடைய உத்தியோகம், அது ஹலாலா ஹராமா என்ற எந்த விதமான அக்கறையும் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த ஹதீஸ் இருக்கிறது ஜாமிஉ ஸஹீஹ்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கான அர்த்தம் என்ன? சம்பாதிப்பாரு, காசு வந்தா போதும் நினைப்பாரே தவிர அந்த வருமானம் ஆகுமான வழியில் இருக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார். பணம் சம்பாதிக்கணும், யாரை ஏமாத்தினாலும் பரவாயில்லை, யாருடைய இடத்தை அபகரித்தாலும் பரவாயில்லை, வட்டி வாங்கினாலும் பரவாயில்லை, ஹராமான வழியில் வந்தாலும் பரவாயில்லை, சூதாட்டமாக இருந்தாலும் பரவாயில்லை, சூதாட்டத்தின் வழியாக இருக்கின்ற ஷேர் மார்க்கெட்ல ஒரு பகுதி, ஷேர் மார்க்கெட் முழுக்க ஹராம் இல்ல, ஷேர் மார்க்கெட்ல எந்த பகுதி ஹராமோ அதன் மூலமாக வந்தாலும் பரவாயில்லை. ட்ரேடிங் ஆப் யூஸ் பண்றாங்க இன்னைக்கு, ஆனா அந்த ட்ரேடிங் ஆப்ல 100% முழுக்க முழுக்க ஹராம், ஹராமான வருமானம், கேம்பிளிங், சூதாட்டம், அந்த முறையில் நடக்கக்கூடிய அந்த ட்ரேடிங் ஆப், அதன் மூலமாக பணம் வந்தால் போதுமானது என்று நினைக்கிற இந்த சமுதாயம் அது ஹலாலா ஹராமா என்று யோசிப்பது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், கியாமத்துடைய சமீபத்தில் மக்களின் பிரச்சனை இதுதான். தொழுகுவார்கள், நோன்பு வைப்பார்கள், ஜகாத் கொடுப்பார்கள், ஹஜ் செய்வார்கள், ஆனால் சம்பாதிக்கின்ற பணம், வருகின்ற வருமானம், சாப்பிடுகின்ற ஒரு உணவு அது ஹலாலா ஹராமா என்பதை பற்றி எந்த விதமான கவலைகள் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். சொல்ல போனா இந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? நீ பல்வேறுபட்ட ஹராமான வருமானம்,
ஒரு ஆப்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, அதுல ஆள் சேர்த்து விட சொல்றாங்க. அந்த ஆப்புடைய டேர்ம்ஸ் பாலிசி படிச்சு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுக்கு மாற்றமானது, ஷரீஅத்துடைய சட்டத்திற்கு மாற்றமானது, ஹராம் என்று வருகிறது. ஆனா அதை பத்தி கண்டுகொள்றது இல்லை. ரியல் எஸ்டேட் நீங்க பாக்குறோம், ரியல் எஸ்டேட்ல ஒரு சில பகுதிகள் இருக்கிறது அது ஹராம், அதை இன்னைக்கு தாராளமாக செய்யறாங்க. அப்படின்னு சொன்னா ஹலாலா ஹராமா என்ற எந்த விதமான கவலைகளும் கிடையாது. அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு விஷயத்தை நாம் மிக எச்சரிக்கையோடு உள்ளத்துல பதிவு செய்யணும். ஹராமான வருமானம், ஹராமான ஒரு பணம், ஹராமான சம்பாத்தியம், ஹராமான உணவு, இது எதுவாயினும் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கலக்குமையினால் நம்முடைய எந்த வணக்கத்திலும் அல்லாஹுடைய பயம் நிச்சயமாக வராது, எந்த விதமான இபாதத்திலும் அல்லாஹுடைய சிந்தனை வராது. இன்னும் சொல்ல போனா ஹதீஸுடைய பார்வையில ஹராம் நம்முடைய வாழ்க்கையில் கலக்குமையினால் நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படாது. இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, எவ்வளவு தேவைகள் இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே காலை மாலையும் கேட்கிறோம். அது பல நேரங்களில் அது மறுக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹராமான வருமானம், ஹராமான உணவின் காரணமாகத்தான். அதனால இப்படிப்பட்ட மக்களாக நாம் இருக்கக்கூடாது. நாம் சம்பாதிக்கின்ற பணம், வருகின்ற ஒரு ரூபாய் ஆயினும் சரி, அது முழுக்க முழுக்க ஹலாலான வழி வருகிறதா என்ற சரியான எச்சரிக்கை உணர்வோடு நாம் சம்பாதிக்க வேண்டும். அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலத்தில் இருக்கின்ற அந்த மனோநிலையை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க. சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹா என்ற கிதாபில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு காலம் வரும், சயத்தி அலன்னாஸ் சனவானுன், கியாமத்துடைய சமீபத்தில் சில காலங்கள் வரும். எப்படிப்பட்ட காலம் சொன்னா, யுஸத்தகு ஃபீஹல் காதிப், பொய் சொல்லக்கூடியவன் அந்த காலத்தில் உண்மைப்படுத்தப்படுவான். பொய் சொல்றவன் நியாயமானா தெரியுவான், பொய் சொல்லக்கூடியவனின் வார்த்தைகள் பெரிதாக தெரியும், பொய் சொல்லக்கூடியவன் சமுதாயத்தில் உண்மையானதாக பார்க்கப்படுவான். நபி அடுத்து சொன்னார்கள், உண்மை பேசக்கூடியவன், நேர்மையாக இருப்பவன், தப்பை ஒத்துக்கொள்ளக்கூடியவன், அவன் பொய்ப்படுத்தப்படுவான், அவன் இழிவுபடுத்தப்படுவான். உண்மை பொய்யாக பார்க்கப்படும், பொய் எல்லாம் உண்மையாக பார்க்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள். அடுத்த சொன்னாங்க, அந்த காலத்திலே அமானித மோசடி செய்யப்படக்கூடியவர்கள் தான் நம்பப்படுவார்கள். நியாயமா நேர்மையா நடக்கிறவன சமுதாயம் நம்பாது, நீதமாக நடந்து கொள்பவனை சமுதாயம் நம்பாது. எங்க போனா நம்முடைய செல்வத்துக்கும் வாழ்க்கைக்கும் ஆபத்து என்று தெரியுமோ, தெரிந்த அதே இடத்துல கால வைப்பாங்க, அதே இடத்துல வியாபாரம் செய்வாங்க. அப்படிப்பட்ட நபர்களோடு தான் மீண்டும் மீண்டும் நம்பிக்கை வைப்பார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கியாமத்துடைய சமீபத்தில் இறுதி காலத்தில் எவனெல்லாம் மோசடி செய்கிறானோ அவனெல்லாம் சமுதாயத்தில் நம்பப்பட்டவனாக பார்க்கப்படுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்றாங்க, வயஹூனு ஃபீஹல் அமீன், நம்பிக்கையாக உண்மையாக சமுதாயத்திற்கும் மகல்லாவிற்கும் குடும்பத்திற்கும் உழைக்கின்ற ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் நம்பிக்கையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மோசடியார்களாக பார்க்கப்படுவார்கள். நம்ப மாட்டாங்க. மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு அறியாம பரவியணும்னா, பேசக்கூடியவங்கள்ல யார் உண்மை பொய்யார்கள் என்று பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. உண்மையாளர்கள் எல்லாம் பொய்யர் என்று சொல்ல ஆரம்பிப்பார்கள். இது சமீபத்தில் நடக்கக்கூடிய விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை கடைசியில சொல்றாங்க, இறுதி காலத்தில் எப்படிப்பட்ட மக்கள் வருவாங்க அப்படின்னா, வயன்திகு ஃபீஹ ரௌபதியா, ரௌபிதா அல்லது ருவைபிதா. ருவைபிதானா என்னன்னா அர்-ரஜுலு தாஃபிஹ், அதாவது சில மனிதர்கள் இருப்பார்கள், அவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த விஷயத்தை பேச மாட்டாங்க, அவங்கள்ட்ட உயர்ந்த இலக்குகள் இருக்காது, வாழ்க்கையில முன்னேறுவதற்கும் உயர்ந்த இலக்கு இருக்காது, சம்பாதிப்பதற்கும் உயர்ந்த இலக்கு இருக்காது, தீனுடைய காரியத்திலும் உயர்ந்த இலக்கு இருக்காது, சமுதாயத்தை பற்றி உயர்ந்த இலக்கு இருக்காது. அவங்கள பேச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லா விஷயத்திலும் சாதா சீதாவாக, ஒரு பலகீனமாக, எதுவும் இயலாதவனாக, சாதாரணமான பார்வையுள்ள மக்களாக இருப்பார்களே தவிர உலக விஷயத்திலும் மார்க்க விஷயத்திலும் உயர்ந்த கண்ணோட்டமுடைய மக்களாக இருக்க மாட்டார்கள். அப்ப இப்படிப்பட்ட சாதாரண மலிவான சிந்தனை கொண்ட மக்கள் உருவாக ஆரம்பித்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல அதுதான் கியாமத்திற்கு சமீபமான காலம். அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, அதனால தான் சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, பெருமானாருடைய வாழ்க்கையிலும் சரி, ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவர்கள் அர்த்தம் கற்பித்தார்கள்.
நம் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆரோக்கியம் அர்த்தமுள்ள விஷயத்திற்காக செலவாக வேண்டும். நம்முடைய திறமை உலகத்தின் விஷயத்திலும் சரி, மார்க்கத்தின் விஷயத்திலும் சரி, ஏமாறாத மக்களாக, ஒரு நல் மக்களாக, நல்ல முறையிலே திறன்பட உருவான மக்களாக இருக்க வேண்டுமே தவிர நாம் ஏமாந்த சாதாரண மக்களாக இருந்துவிடக் கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எச்சரிக்கை பண்றாங்கன்னா, இறுதி காலத்தில் எந்த விதமான இலக்குகள் இல்லாத மக்கள் வருவார்கள். நாம் எனவே அப்படிப்பட்ட மக்களாக நாம் இருப்பதை விட்டும் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அது ஜாமிஉ ஸகீர்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கியாமத்துடைய சமீபத்து இறுதி காலத்தில் சயகூன ஃபீ ஆகிரி ஸமான், கியாமத்துடைய நெருக்கத்திலே 3 விதமான தண்டனைகள் அல்லாஹ்ட்ட இருந்து வரும். ஒன்னு சொன்னாங்க ஹஸ்ஃபுன், பூமி உள்வாங்குதல், புதையுண்டு போகுதல், இருக்கிற இடம் தெரியாது, வீடுகள் எல்லாம் புதையுண்டு உள்ள போயிடும், இருக்கின்ற வாழ்வாதார இருப்பிடங்கள் அப்படி எல்லாம் இழுத்துருவான் உள்ள, அதாபு நேரடியாக வரும் என்று சொன்னார்கள். இரண்டாவது அதாபு சொன்னாங்க வகாதுஃபுன், அல்லாஹ் வானத்திலிருந்து கல்மலையை பொழிய வைப்பான், கல்மலையால் அல்லாஹ் தண்டிப்பான். மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வமஸ்ஹுன், அல்லாஹ் மனிதனின் உருவங்களை மாற்றிடுவான், குரங்குகளை போல, விகாரமான பிராணிகளை போல சிலருடைய வாழ்க்கையை எல்லாம் மாற்றிடுவான். இந்த 3 விதமான தண்டனையே ஏற்படும். எந்த பாவங்களின் காரணமாக இந்த 3 பயங்கரமான தண்டனை ஏற்படும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல பதிவு செய்றாங்க, இதா லஹரத்தில் மஆசிஃப், இசை கருவிகள் அது அதிகமாகிவிட்டால். இன்னைக்கு எல்லா பக்கம் இசை கருவிகள் இருக்கிறது, யாரும் விதிவிலக்கல்ல. அது மேல்தட்டு மக்கள் முதல் கீழ்த்தட்டு மக்கள் வரை விதிவிலக்கல்ல. தாடி வைப்பவர்களும் சரி, தாடி வைக்காதவர்களும் சரி, உலமாக்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, தீனை பின்பற்றக்கூடியவர்கள், தீனை பின்பற்றாதவர்கள். ஒரு காலத்துல நல்ல அர்த்தமுள்ள இஸ்லாமிய நிகழ்வா இருந்தாலுமே கூட ஒரு மியூசிக் கேட்டுச்சு அப்படின்னா மக்கள் மத்தியில ஒரு விதமான வெறுப்பு உண்டாகும். ஆனா இன்னைக்கு என்னவாயிருச்சுன்னா, எந்த இடத்துல போன்ல ஆரம்பிச்சு சாலைகள் வரை நம்முடைய பயன்படுத்துற போன்ல இருந்து எந்த இடத்துல எங்க இசைகள் அது பதிவு செய்யப்பட்டாலும் வெளிப்படுத்தப்பட்டாலும் அதன் மீதான வெறுப்பு ஏற்படுவது கிடையாது, சாதாரணமாயிருச்சு. நபி சொன்னாங்க இந்த சூழ்நிலை ஏற்படுமையினால் இந்த 3 தண்டனைகள் வரும். அடுத்து சொன்னாங்க இதா லஹரத்தில் மஆசிஃப், அதே போல இரண்டாவது சொன்னாங்க பாட்டுகள் சாதாரணமா பாடப்படும், அருவருக்கத்தக்க பாட்டுகள், ஆபாசமான அர்த்தமுடைய பாட்டுகள், தாய் கொச்சைப்படுத்தும் பாட்டுகள், ஒரு பெண்ணை கேவலமாக பேசும் பாட்டுகள், காமத்தை உணவை தூண்டக்கூடிய பாட்டுகள். இந்த பாட்டுகள் இருக்கிறது, இது எப்போது சமுதாயத்தில் பாடப்படுகிறதோ, சமுதாயம் எப்ப ரசிக்க ஆரம்பிக்கின்றதோ இந்த 3 விதமான தண்டனைகளும் வரும். மூணாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னார்கள் வைஸ்தஹல்லத்தில் ஹம்ர், மது போதை என்பது சாதாரணமான ஒரு ஹலாலை போன்று ஆகிவிட்டால். நீ பாக்குறமா இல்லையா, கஞ்சாவிலிருந்து ஆரம்பித்து எத்தனையோ போதை என்பது பல வடிவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. ஆனா என்னவாகுது, ஒரு காலத்தில் போதையை பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர் 100ல ஒருத்தரா இருப்பாரு, 100க்கு 2 பேரா இருப்பாரு. ஆனா நீ எவ்வளவு ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 20 பேர்னா 5 பேருக்கு மேல போதை பயன்படுத்துறாங்க, போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அது எப்படிப்பட்ட போதையாக இருந்தாலும் சரி. அப்ப போதை என்பது ஹலாலை போல ஒரு ஆகுமான விஷயத்தை போல சாதா சீதாவாக எப்ப சமுதாயத்தில் நடக்க ஆரம்பிக்கிறதோ இந்த 3 விதமான தண்டனைகளும் கட்டாயமாக வரும். அருமையான அல்லாஹ் நபியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இதை ஏன் சொல்றாங்கன்னா, கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட மக்களாக நீங்கள் இருந்து விடாதீர்கள். நாம் இப்படி இருக்க கூடாது, நம்முடைய குடும்பத்தாரை இருக்க செய்யக்கூடாது. இசையை கண்டால் வெறுக்க வேண்டும், பாட்டுகளை வெறுக்க வேண்டும், அதே போல போதை வெறுக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்முடைய குடும்பத்திலும் உருவாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல நபி சொன்னார்கள், கடைசி காலம் இது அதே அல் ஹாதீஸ் ஸஹீஹா என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தான். கடைசி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா 3 விதமான விஷயங்கள் நான் பயப்படுறேன். அந்த கடைசி காலத்துல இந்த 3 ரொம்ப கோர தாண்டவம் ஆடும். அதனாலதான் சமுதாயத்துல மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும். முதல் விஷயம் சொன்னாங்க அல் ஈமானு பின் நுஜூம், நட்சத்திர சாஸ்திரங்கள் நம்புறது. நட்சத்திரங்களை பத்தி யார் குறி சொல்றாங்களோ, அவர்களை கொண்டு யார் கணக்குகள் சொல்கிறார்களோ அதை முழுமையாக நம்ப ஆரம்பிப்பது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை தாண்டி இதை நம்பக்கூடிய கூட்டம் உருவாச்சு அப்படின்னா இதுதான் கடைசி காலம். இரண்டாவது சொல்றாங்க தக்தீபன் பில் கத்ர், அதாவது அல்லாஹ்வுடைய விதியை மறுக்கிறது ஒரு கூட்டம் உருவாகும். அதெல்லாம் இல்லைங்க, அல்லாவே இல்லை, அப்புறம் விதி, விதியெல்லாம் ஒண்ணு இல்லை, நாம என்ன செய்யறாமோ அதுதான் நடக்கும்.
நாம வாழ்றதுதான் வாழ்க்கை. முயற்சி பண்ணா வாழலாம், இல்லைன்னா முடியாது. விதின்னு ஒண்ணு கிடையாது. விதியை மறுக்கின்ற கூட்டம் இது ஆக மோசமான ஷிர்க்குடைய பாவத்துல ஒன்று. இது கடைசி காலத்துல நடக்கும். மூன்றாவது சொன்னாங்க ஹைஃபு சுல்தான், ஆட்சியாளர்கள் எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் அநியாயம் செய்வார்கள். இன்னைக்கு எடுத்து பாருங்க, இன்னைக்கு இஸ்லாமிய அரசாங்க பேரரசாக இருந்தாலும் சரி, அல்ல இஸ்லாம் அல்லாத நாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. என்ன, அவள் அநியாயத்தில் குறைகள் இருக்கிறதே தவிர அநியாயம் எல்லா நாட்டிலும் நடக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஒரு சில இஸ்லாமிய அரபு நாடுகளில் மற்ற நாடுகளில் இல்லாத எத்தனையோ குழப்பங்களும் அநியாயங்களும் வரிசை கட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் என்ன காலம்னா இறுதி காலத்துடைய அடையாளம். அருமையான அல்லாஹ்வினுடையார்களே, எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை விஷயங்களை சொல்வதற்கான காரணம் நம் வாழ்வை இந்த எல்லா விதமான துர்பாக்கிய பண்புகளை விட்டும் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நபி கடைசியா ஒரு ஹதீஸ்ல இறுதி காலத்தை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ், யகூனு ஃபி ஆகிரி ஸமான் தஜ்ஜாலுன கذாபுன், தஜ்ஜால்கள் வருவார்கள். தஜ்ஜால்னா யாரு? கذாப், பொய் சொல்லக்கூடியவர்கள். தஜ்ஜால் ஆக மிகப்பெரிய தஜ்ஜால் யாருன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல வரக்கூடியவன், அவன் தான் பெரிய தஜ்ஜால். ஆனா நிறைய குட்டி தஜ்ஜால் வந்துருவாங்க. குட்டி தஜ்ஜால் எப்படிப்பட்டவங்க? தன்னை நபின்னு சொல்லுவாங்க. இன்னைக்குமே கூட ஹைதராபாத்ல மகாராஷ்டிரா பகுதிகளில் தன்னை நபி என்று சொல்லக்கூடிய பொய்யர்கள் இருக்கிறார்கள். அப்ப நம்முடைய நபி கடைசி நபி யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி, காத்தமுன் நபியின். ஆனா தன்னை நபி என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகும். ஹதீஸில் இல்லாதவற்றை ஹதீஸ் என்று சொல்வார்கள். ஹதீஸில் உள்ளதை பலகீனம் என்ற பெயரிலே, புடையப்பட்டது என்ற பெயரில் மறுப்பார்கள். இன்னைக்கு கூட்டத்தை பார்க்கிறோமா இல்லையா? பலகீனமான ஹதீஸ் எங்க பின்பற்றலாம், எங்க பின்பற்றக்கூடாது என்று எந்த வரமுறை இல்லாமல், அதை பற்றி எந்த ஞானம் இல்லாமல், எந்த ஆராய்ச்சியினுடைய திறன் இல்லாமல் இதெல்லாம் பலகீனம், நாங்க பின்பற்ற மாட்டோம், இதெல்லாம் லைஃபான ஹதீஸ் என்று சொல்கின்ற ஒரு கூட்டம். இன்னொரு புறத்துல பார்த்தா ஹதீஸில் இல்லாத விஷயத்தை நபி சொன்னதாக மார்க்கமாக செய்யக்கூடிய கூட்டம். இப்படிப்பட்ட கூட்டம் வருவார்கள். நபி சொல்லிட்டு சொன்னாங்க, இவர்களை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். இவங்க பேச்சை கேட்டுறாதீங்க. இன்ஸ்டாகிராம்ல லைக்ஸ் வாங்குறதுக்காக, நல்ல ஃபாலோஸ் ஏறதுக்காக வேண்டி இன்னைக்கு எத்தனையோ மார்க்கம் சொல்றவங்க பேர்ல, ஹதீஸ் சொல்றவங்க பேர்ல, ஷார்ட்ஸ் போடுறவங்க பேர்ல எத்தனையோ வாலிப ஆண்கள், வாலிப பெண்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு ஹதீஸுக்கும் தவறான விளக்கங்கள், ஒரு ஆயத்துக்கு தவறான அர்த்தங்கள், அது எந்த இடத்தில் சொல்லப்பட்டது என்பதை முழுமையாக அறியாமல் இவர்களாக மார்க்க சட்ட மேதாவிகளாக மாறுவது. நபி இதைத்தான் எச்சரிக்கிறாங்க, அவர்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். லா யுதில்லூனக்கும், அவர்கள் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம். என்ன அர்த்தம் இந்த ஹதீஸ்ல? அவங்க வழிகெடுக்கிறது அவங்களுடைய வேலைதான், அவங்க அந்த வேலையை செய்வாங்க, நீங்க அதை மாட்டிக்காதீங்க. வலா யுஃப்தினூனக்கும், அவர்கள் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விட வேண்டாம். அதனால கடைசி காலம் மார்க்க சட்டங்களை மார்க்க தகுதி இல்லாதவர்கள் கூட பேச ஆரம்பிப்பார்கள். அதனால நாம் பாமர மக்களாக, பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரிடத்திலிருந்து மார்க்க கல்வி எடுக்க வேண்டும், யாரிடத்திலிருந்து மார்க்க சட்டத்தை எடுக்க வேண்டும் என்ற ஒரு புரிதல் நம்மிடத்தில் கட்டாயமாக தேவை. எனவே இந்த பண்புகளை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கியாமத்துடைய கடைசி காலம் என்பது இவ்வளவு பாவங்கள், குழப்பங்கள் நிறைந்த காலமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எல்லா விஷயங்களை பற்றி சொன்னதற்கான முக்கிய காரணம் என்னன்னா, இந்த எந்த விதமான பண்புகளும் நம்முடைய வாழ்விலும் சரி, நம்முடைய குடும்பத்தாருடைய வாழ்விலும் சரி வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட மோசமான பண்புடைய மக்களாக நபி எந்த மக்களை பற்றி எச்சரித்தார்களோ அப்படிப்பட்ட மக்களாக நாம் இருப்பதை விட்டும் அல்லாஹ் முழுமையாக பாதுகாப்பானாக. இந்த மோசமான பண்புகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும், நம்முடைய குடும்பத்தார்களையும், நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பரிபூர்ணமான இறுதி காலத்துடைய குழப்பங்களை விட்டு அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாப்பானாக. வாழ்கின்ற காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லி வண்ணமாக அல்லாஹ் மூத்தி நசீபாக்கு தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.